வணக்கம். நாம் அரசு அலுவலகங்களில் நமது குறைகள் சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது தமிழக அரசு ஒரு முக்கியமான அரசாணை, ஒரு புதிய ஜிஓவை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, மனுக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் குறைகளைவு மனுக்கள் மீதான நடவடிக்கைகள், அறிவுறுத்தல்கள் முறையாக பின்பற்றுதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த அரசாணை. அரசாணை எண் பாருங்க 25, நாள் பாருங்க 4/8/2025. மனிதவள மேலாண்மை துறை இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இங்க பார்வையில பாருங்க, அரசினுடைய அரசாணைகள் கடிதங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, மேலே 4வதாக படிக்கப்பட்ட 1/8/2014 நாளிட்ட நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க வெளியிடப்பட்ட 5வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளைவு மனுக்களின் பரிசீலனை குறித்து மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகளின்படி 3 நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வழங்குவதுடன் மனு பெறப்பட்ட 1 மாதத்திற்குள் குறை களையப்படல் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேற்படி நடைமுறைகள் மேலே 6வதாக மற்றும் 8வதாக படிக்கப்பட்ட கடிதங்களின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்தப்பட்டன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இதனைத் தொடர்ந்து நீதி பேராணை மனு எண் 32,798/2024 சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட 14/11/2024 நாளிட்ட உத்தரவின் அடிப்படையில் மேலே 9வதாக படிக்கப்பட்ட தலைமை செயலாளரின் நேர்முக கடிதம் வாயிலாக குறைகளைவு மனுக்கள் கையாளுதல் குறித்த பல்வேறு நடைமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் தவறாது பின்பற்றுமாறும் மாதாந்திர அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களும் அறிவுறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மேலே 10வதாக படிக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கீழ்காணுமாறு தீர்ப்பு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இங்கே பாருங்க, அரசாணை மற்றும் அரசு கடிதங்கள் மட்டுமின்றி நீதிமன்ற தீர்ப்புகளை குறிப்பிட்டு தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டிருப்பினும் குறைகளைவு மனுக்களை முறையாக தீர்வு செய்தலில் குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை மேற்படி 12/2/2025 நாளிட்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு சுட்டிக்காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. எனவே அரசு அலுவலகங்களில் பெறப்படும் குறைகளைவு மனுக்களை கையாளும் போது மேலே படிக்கப்பட்ட அரசாணைகள், அரசு கடிதங்களில் வகுத்தளிக்கப்பட்ட அறிவுறுத்தப்பட்ட நடைமுறைகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என ஆணையிடப்படுகிறது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நடைமுறைகளும் அறிவுறுத்தல்களும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்திட அனைத்து அரசு அலுவலகங்களும் அலுவலகத்தில் பெறப்படும் குறைகளைவு மனுக்களை பதிவு செய்திட குறைகளைவு மனு பதிவேடு ஒன்றினை இந்த அரசாணையில் பின் இணைக்கப்பட்ட படிவத்தில் உள்ளவாறு பராமரித்தல் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பதிவேட்டில் அம்மனுக்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்திடல் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்பதிவேட்டினை மாத இறுதியில் அந்த அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து தீர்வு செய்திட ஆணை செய்திடல் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேற்படி குறைகளைவு மனு பதிவேடு அத்துறையின் துறை ரீதியான வார, இருவார, மாதாந்திர ஆய்வு மற்றும் மனிதவள மேலாண்மை துறையின் வருடாந்திர ஆய்வுகளின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஆணையிடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதாங்க அந்த படிவம். வரிசை எண், கோப்பு எண், மனுதாரரின் பெயர் மற்றும் விவரங்கள், மனு பெறப்பட்ட தேதி, மனு தீர்வு செய்யப்பட்ட நாள் குறிப்பு, இதான் இதுல சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி.